ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதி போறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஆன்லைன்ல புக் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட் தகவல்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி தரிசன டிக்கெட் எல்லாவற்றையுமே 3 மாதங்களுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல கொடுத்துடுறாங்க. ஆனால் இந்த தரிசன டிக்கெட் மட்டும் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்துல அடுத்து வரக்கூடிய மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே நேரடியாக ஆஃப்லைன்ல கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கான டிக்கெட்டுகள் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி வாரத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால திருப்பதி போறதுக்கு கடைசி நேரத்துல பிளான் பண்ணக்கூடியவர்களும் ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இந்த தரிசன டிக்கெட் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட் மூலமாக அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்துல ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட் மூலமாக ஹோமம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டுமே நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் என்பது கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும், சேம் ஜெண்டரோ ஆப்போசிட் ஜெண்டரோ, 2 ஃப்ரெண்ட்ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ இது போல யார் வேண்டுமானாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணி தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த டிக்கெட் நாம புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இந்த தரிசன டிக்கெட்டினுடைய பேர் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்து ஒரு முறை நம்ம தரிசனத்திற்கு போயிட்டு வந்துட்டோம்னா தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். நம்ம டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். இந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். 200 தரிசன டிக்கெட்டுகள் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் இதற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல டிடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த டிக்கெட் ரொம்ப வேகமாகவே புக் ஆகிடும். இந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். இது கப்பிள் டிக்கெட் என்பதனால கண்டிப்பாக நாம 2 பேரினுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துதான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். 2 பேருக்கு இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசன நாளன்று ஒருத்தரால வர முடியலனாலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஹோமம் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஹோமம் கம்பல்சரியா எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணால் மட்டுமே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா பெருமாள் தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டாங்க. ஹோமத்திற்காக நாம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த குடிலுக்கு போய் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். வீடியோல பார்க்கக்கூடியதும் நாங்க ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அட்டன் பண்ணப்போ எடுத்த வீடியோ. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் காலை 8:30 மணி. ஹோமம் நடக்கக்கூடிய நேரம் காலை 9 மணி தொடங்கி 11 மணி. அதே போல மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக திருமலையில நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள். ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் மதியம் 3 மணி. ஹோமம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் உரிய ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி தான் கண்டிப்பா வியர் பண்ணணும். பேண்ட் அலோ பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணணும். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு லக்கேஜ், மொபைல் போன் எல்லாமே அலோ பண்ணுவாங்க. ஹோமம் அட்டன் பண்ணக்கூடிய இந்த இடத்திலேயே ஓரமாக நம்முடைய லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. அங்க நம்ம லக்கேஜஸ் வச்சுட்டு ஹோமம் அட்டன் பண்ணலாம். ஆனால் திருமலைக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்துல போகக்கூடிய அந்த ஏடிசி சர்க்கிள் கியூலேயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்க நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு தரிசனம் முடித்த பிறகு திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய PSC 4 பில்டிங்ல போய் நம்முடைய பொருட்களை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம்.
ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி ஹோமம் 9 மணி தொடங்கி 11 மணி சமயம் வரைக்கும் நடக்கும். நீங்க உங்களுடைய பஸ் லேட்டா வருது அல்லது ட்ரெயின் லேட்டா வருதுனாலுமே மேக்சிமம் 9:30 மணிக்குள்ள இந்த இடத்திற்கு வந்து ஹோமம் அட்டன் பண்ணிடணும். ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு எல்லாரையுமே வரிசையில் நிற்க வச்சு நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதற்கடுத்து இந்த ஹோமம் நடந்த இடத்திற்கு பக்கத்தில் போய் ஸ்ரீனிவாச பெருமாளை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அக்ஷதையால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய டிடிடி சூப்பர்வைசர்ஸ் நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. இந்த சீல் அண்ட் சைன் போட்டு கொடுத்த அந்த தரிசன டிக்கெட்டை எக்காரணம் கொண்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த சீல் அண்ட் சைன் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டை திருமலையில் இருக்கக்கூடிய ஏடிசி சர்க்கிளில் காட்டினா மட்டும்தான் பெருமாள் தரிசனத்திற்காக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதனால இந்த டிக்கெட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஹோமம் அட்டன் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்ல சீல் அண்ட் சைன் போட்டு கொடுத்த பிறகு அன்றைய பிரசாதமாக ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம் சின்ன தொன்னையில கொடுப்பாங்க. ஹோமமானது அலிப்பிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் நடக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் போயிருக்கீங்கன்னா அந்த அலிப்பிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி 2 சைட்லேயுமே 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே உங்களுடைய வெஹிக்கிள்ஸை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள்ஸும் சேஃபாக இருக்கும். ஹோமம் முடிந்த பிறகு நீங்க பஸ்ல போறதாக இருந்தால் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க போய் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்ல நாம ஏறலாம். நீங்க ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வந்திருக்கீங்கன்னா ஹோமம் முடித்த பிறகு உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல நீங்க திருமலைக்கு போயிடலாம். அல்லது கேப் டிரைவர்ஸுமே இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு ஹோமம் கம்ப்ளீட் ஆகக்கூடிய நேரத்துல வெயிட் பண்ணுவாங்க. கேப்ல நீங்க போறதாக இருந்தாலும் அங்கேயே கூட கேப் நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். மதியம் 3 மணிக்கு தான் திருமலை ஏடிசி சர்க்கிளில் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு முன்னாடியே நம்ம மேலே ரீச் ஆகிட்டாலும் அங்கே போய் தரிசன கியூவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே ஹோமம் அட்டன் பண்ணிட்டு அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து வரக்கூடிய பிளான் இருக்குது, லேட்டாக வந்து நீங்கள் திருமலைக்கு ரீச் ஆவீங்கன்னா மேக்ஸிமம் அன்றைய நாள் 10 மணிக்குள்ளே நீங்கள் ஏடிசி சர்க்கிள் கியூவில் தரிசனத்திற்காக ஜாயின் பண்ணிடுங்க. 10 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கியூ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 10 மணிக்கு முன்னாடியே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம டிடிடி ரூம் புக் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்கான ரூம் புக்கிங்கும் 3 மாதங்களுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடக்கூடிய காரணத்தினால இந்த டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. தேவைப்பட்டால் திருமலை அல்லது திருப்பதிக்கு நேரடியாக போய் நம்ம ஆஃப்லைனில் தான் ரூம் புக் பண்ண முடியும். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிப்ரவரி மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஜனவரி 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க மறக்காம டேட் நோட் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.